உங்களுக்கு உங்க பொண்ணு இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைனா அவங்க இந்த வாழ்றத பிடிக்கலனா உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி புரிய வேணும். ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்காததுக்கு இந்த பேரு தான் காரணம் மட்டும் சொல்லாதீங்க. ஒரு வேலை உங்க பொண்ணு நீங்க பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாண்டியன் உங்க பொண்ணு தம்ம மாதிரி தம்ம சேரன் என்ன அவளோட சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துப்பாரு. பண்ணல அண்ணி அண்ணின்னு உயிரை கொடுப்போம். ஏன் இப்ப உங்க திட்டி பேசுற சோழனும் உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா இப்படி பாத்துக்குவாரு தெரியுமா? நல்ல மாதிரி ஒரு வீட்டுல உங்க பொண்ணு வாழணும் நினைக்கிறதா என்ன தப்பு இருக்கு? அது பிடிக்கிறேன்னா அது உங்க பிரச்சனைங்க. உங்க வீட்டுல உட்கார்ந்து நீங்க பேச வேண்டிய விஷயம் இங்க வந்து அப்படி கத்துவீங்க. இப்ப சொன்னீங்க உங்க ஊரிலேயே இதை விட மோசமான வேலை இல்லைன்னா சொன்னீங்க. நான் சொல்றேன் இந்த வீட்டை மருமகளா சொல்றேன், சோழனோட பாய்ப்பா சொல்றேன். இப்படி ஒரு நல்ல வீடு இந்த ஊரே கிடையாது. இந்த வீட்டை விட ஒரு பாதுகாப்பான வீடு பொண்ணுக்கு இருக்கவே இருக்காது. அதுதானா இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்ணை கட்டி கொண்டு கொடுக்காம அது உங்க விருப்பம். ஆனா எங்க வீட்டை பாசாக நீங்க இந்த வீட்டை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இதுக்கு மேல நீங்களும் இந்த ஊர்க்காரன் எங்க வீட்டை பத்தி தப்பா பேசுறதை என்னால கேட்டுக்க முடியாது. நீங்க சொல்ற இந்த வார்த்தைகளால உங்க பாதிகளோட பாதிக்க சொல்ல வைக்க முடியாது. பொய்யான விஷயத்துக்கு இந்த ஊரை சப்போர்ட் பண்றாங்க. அதை இன்னையோட முடியும். இதுக்கப்புறம் இந்த வீட்டை பத்தி யாராவது ஏதாவது சொன்னீங்க அப்புறம் சொல்லிட்டேன். ஒருத்தர் என்ன கிளம்புங்க கிளம்புதாங்க இல்ல இவரு யாரு இதுக்கு மேலே உங்களுக்கு பேசாத பார்த்துட்டு சொல்ல முடியாதுன்னு இனி யாராவது வழக்கம் உங்களுக்கு இருக்கு. பாத்தியாம என் பொண்டாக்குன தாலியை போட்டு வந்து எப்படி பேசுவா பாத்தியா? ஐயோ என்னால தலையில நிக்க முடியலையே. இன்னொருத்தங்க சரி எப்படின்னா சரி வாரம் வந்து ரொம்ப தாலியை போட்டா இப்ப என்னவா உங்களுக்கு? ஆனாவும் நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சும்மா வெறுப்பத்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போனா கேட்டோம் அப்படி போக வேண்டியதானா? சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு நம்ம எப்படி அவங்க வரவே இருக்கட்டும். முதல்ல நீங்க 2 பேரும் எதுக்கலாம்? டேய் நீங்க 2 பேரும் எதுக்காக போனீங்க? நான் சொன்னலப்பா இவன் நான் தான் போயிருப்பானுங்கடா. நீங்க நம்மளாம் போயிருக்க மாட்டீங்கன்னு நான் கூட அண்ணன் கேட்டேன். இப்போ நீ இருக்கிற நிலைமையோ வேலையோ அங்க எதுக்கு நீங்க போறீங்க? இல்லைங்க ஏதாவது பாட்டு நம்ம வீட்டை பத்தி இஷ்டத்துக்கு பேசிட்டு போனாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சும்மா இருக்கணுமாங்க. சின்ன இருந்தாலும் நீங்க அங்க போறது தப்புடா. இப்போ நீங்க அங்க போய் கத்தி பதிலுக்கு அவங்க வந்து இங்க கத்தி தேவையில்லாத பிரச்சனைகள் பெருசா வளர்த்துருக்கீங்க. என்ன பாண்டி என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணை